அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவுமாய் ஒன்று கூடும்படி கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அருமையான பரிசுத்தவான்களை கவனித்து நம்முடைய நடைமுறைகளை மாற்றுவதற்கும் நம்முடைய செயல்களை மாற்றுவதற்கும் மேலும் மேலும் பரிசுத்தம் ஆவதற்குரிய ஒரு தன்மையிலே தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுவதற்கும் இந்த நாட்களை தேவன் நமக்கு பயன்படுத்தி கிருபையுள்ள காலங்களாய் அமைத்து தருவாராக. இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை குறித்து கொஞ்ச நேரம் நாம் நம்முடைய நினைவிலே அவைகளை நம்முடைய சிந்தைக்கு உகந்ததாய் மாற்றுவோம். விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உலகத்தில் அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் ஆழமாய் அவர் உருவாக்குகிறார். என் பிள்ளைகள் இதை செய்வார்கள், நான் தெரிந்து கொண்ட இந்த பிள்ளைகள் இதற்கு பணிவார்கள், அல்லது நான் ரட்சித்தால் இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் இப்படி இருக்கும், அல்லது நான் இப்படி பயன்படுத்தலாம், அதற்கு உகந்தவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை தெரிந்து கொள்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிற பிள்ளைகளோடு கூட சில நேரம் அவர் சபைக்குள்ளாக, ஆனால் சில நேரம் அவர்களை பயன்படுத்துகிற பயன்பாட்டிற்குரியவர்களாய் கொண்டு போகிறார். அந்த பயன்பாட்டிற்குரிய பிள்ளைகளாக அவர்களை எதிர்பார்த்து அவரிடத்தில் சில காரியங்களையும் அவர் உற்று கவனிக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. வழக்கமாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கவனிப்போமானால் பேசிக்கொண்டிருக்கலாம், போகலாம், பாடுகிறதோ படிக்கிறது அல்லது வேத சிறுவர் பள்ளி எடுப்பது மற்ற காரியங்களை எல்லாம் கவனிக்கிற விஷயத்தில் கூட ஊழியம் என்கிற ஒரு நல்ல கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை நம்பி ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் அவருக்கு எந்த விதத்திலாகிலும் பயன்பட வேண்டும் என்கிற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழும்புகிற அந்த வார்த்தைகளும் நிச்சயமாய் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கு 40 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிற, 40 ஆண்டுகள் அந்நியர்களாலே நெருக்கப்படுகிற ஒரு ஜனக்கூட்டத்தை, இஸ்ரவேலரை மீட்பதற்காக ஒருவரை தேடினார், திட்டமிட்டார். அந்த திட்டத்தில் அவரே தீர்மானித்த ஒரு தீர்மானமாக குழந்தைகளே இல்லாத தாய் தகப்பனிடத்தில் போய் நின்று அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு இந்த மகனை குறித்து அப்படியே சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன், இந்த குழந்தை இன்ன விதமா இருக்க வேண்டும். அப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தேவன் தமது தீர்மானத்தில் மகிழ்ச்சியுள்ளவராய் கடந்து போகிறார். பெற்றோர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், அப்படியே வளர்த்துவார்கள். இந்த வளர்ச்சியிலே அந்த மகனும் வளர்ந்து வரும்பொழுது நான் இன்ன விதமாய் பயன்படுத்துவேன், என்ன விதமாய் உபயோகிப்பேன், என்ன விதமாய் இவரை கொண்டு இந்த காரியங்களை என்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தீர்மானமாய் செய்வேன் என்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூட தேவன் தமது மகனை தெரிந்து கொண்டார் சிம்சோனாக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு சம்பவம் தான். நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் உள்ள காரியங்களை கவனித்து பாருங்கள். நல்ல சம்பவம், நல்ல ஒரு நிலை. அபரிமிதமான ஆசீர்வாதங்களால் பலத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். 2 வித்தியாசமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க முடியும். ஒன்று, ஆண்டவருக்காக நசரேய விரதம் காக்கத்தக்க ஒரு மனிதனாய் நின்றார். மற்றொன்று, தேவனுடைய ஆவியானவர் ஏவுகிற அல்லது நடத்துகிற அல்லது தேவன் பயன்படுத்துகிற விதமாய் பயன்படுத்துவதற்கு உரிய தகுதியுள்ளவராய் நிற்கவும் கடமைப்பட்டவராயிருந்தார். இந்த 2 விஷயத்திலுமே இந்த அருமையான கர்த்தருடைய மனுஷன் சில காலம்தான் கால் ஊன்றி நிற்க முடிந்தது. அடுத்தது அவர் கால் ஊன்றி நிற்க முடியவில்லை. அவருடைய பொருத்தனை மறந்து போனார். அவர் செய்த தீர்மானத்தை மறந்து போனார். அவருடைய பெற்றோர் அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாகத்தை அவர் முற்றிலுமாய் விட்டு விட்டார்.
என்ன நடக்கப் போகிறது, என்ன இருக்கப் போகிறது என்பதை தன் உள்ளத்தில் எண்ணாத ஒரு மனுஷனைப் போலவே அவர் காணப்பட்டார். ஆவிக்குரிய ஒரு நிலையில் அவர் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மாம்சத்துக்குரியதாக காணப்பட்டதை நாம் அறிய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு முன்பு நான் உங்களோடு இடைபடுகிற ஒரு நல்ல காரியம் உண்டு. ஒவ்வொரு காரியங்களாய் இந்த வசனம் இதற்கு, அந்த வசனம் அதற்கு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பு அல்லது கற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் செய்த பொருத்தனை அல்லது நான் வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்திற்கு உகந்த ஒரு அனுபவத்தோடு இன்று வரைக்கும் நான் வாழ்கிறேனா? அந்த ஒரு கேள்வியை கேட்டாலே போதும், நம்முடைய உள்ளத்தில் எழுப்புதலின் அக்னி பற்றி எரிய தொடங்கிவிடும். நாம் அதை கேள்வி கேட்கிறதில்லை. நாம் ஏதோ ஒரு காரியமாய் வேதத்தில் எழுதியிருக்கிறது. நான் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அதை அந்நிய காரியமாய் எண்ணுவதால் தேவன் என்மேல் வைத்த தீர்மானம் அல்லது தேவனுக்கு நான் செய்ய வேண்டிய பொருத்தனையின் காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போகிறேன். சிம்சோனின் வாழ்க்கையில் நடந்த 2 பெரிய சம்பவங்களை நான் இந்த நேரத்திலே நம்முடைய நினைவிற்கு கொண்டு வந்து தேவ முகத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, அவர் தன்னுடைய நசரேய விரதத்தை காத்து கொள்ளாத ஒரு மனிதனாய் காணப்பட்டார். மற்றொன்று, ஆவியானவரின் வல்லமையை அதிகமாய் பெற வேண்டிய ஒரு மனிதன், இன்னும் பலப்பட்டு இருக்க வேண்டிய இந்த மனிதன் தன்மேல் இறங்குகிற தேவனுடைய ஆவியானவரின் செயலை பார்க்கிலும் தன் மாம்சத்தில் உண்டாயிருந்த கிரியைகளுக்கு அதிக கனம் கொடுத்தார். நான் நன்றை புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வேத வசனங்களை கொஞ்சம் அப்படியே நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அந்த பகுதியே நினைவிற்கு கொண்டு வாருங்கள். இன்றைக்கு இருக்கிற உலகம், இன்றைக்கு இருக்கிற விசுவாச வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கிற விசுவாச கிறிஸ்தவ காரியங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள். எந்த விதத்தில் முதல் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் செய்து கொண்ட அந்த பொருத்தனை அல்லது உடன்படிக்கை என்ன, அதை நினைத்தாலே போதும். வேதத்தில் எழுதியிருக்கிறது. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அருமையாக எழுதினார். நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்கிற ஞானஸ்நானம் மாம்சத்தின் அழுக்கை நீக்குகிறதா இராமல் அது மனச்சாட்சியினோடு கூட செய்கிற உடன்படிக்கை என்று எழுதினார். நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள அல்லது கர்த்தருடைய சமூகத்தை நாடி வர தொடங்கும் பொழுதே நான் ஒரு பொருத்தனை உள்ள, ஒரு உடன்படிக்கை உள்ள மனிதனாகத்தான் தேவ சமூகத்தை சேருகிறேன் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அறவே இல்லை. எதற்கோ சில நேரத்தில் சொல்லுவாங்க, எங்கெங்கயோ கோயில்கள்லாம் போய் பார்த்தையா, அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த டாக்டர்கிட்ட போனேன், அப்படியெல்லாம் சொல்ல, இந்த பாஸ்டர்கிட்ட வந்தேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இது ஒரு வைத்திய நிலையாக இருந்து எடுத்து நடந்தாதான் நடக்கட்டுமே. இந்த அனுபவத்தில் தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களையும் நான் சொல்லுகிறேன், எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம்? எதற்காக ஆண்டவருடன் உடன்படிக்கை செய்தோம்? எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எல்லாருக்கும் முன்பாக நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்து அநேகரை கொண்டு போய் ஆற்றங்கரைகளை நிறுத்தி வைத்து அநேகருக்கு முன்பாக தண்ணீரிலே மூழ்கி எழுந்து நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினேன் என்று எதற்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறோம்? நான் தேவனோடு செய்கிற ஒரு பொருத்தனை அல்லது உடன்படிக்கைக்கு சமமானவைகளா? அதனுடைய பொருத்தனையின் அர்த்தம் என்ன? ஒழுக்கமான நான் ஆராதனை செய்வையா, ஒழுக்கமான கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்வேன், ஒழுக்கமாக என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன், சரியானபடி நான் தேவனுடைய சன்னதியிலே சேர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் நான் சீராய் நடத்துவேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லித்தான் ஒரு பொருத்தனையாக தண்ணீரிலே மூழ்கிறோம். நான் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எத்தனை பேர் விடாமல் ஆராதிக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எத்தனை பேர் அந்த ஆராதனையின் பகுதி காலையில் முடியல, சாயங்காலம் முடியலன்னா காலையில் அல்லது ஜெப நேரங்கள் எப்படி ஆகிலும் நான் ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்கிற வேண்டிய கனத்தை கொடுக்கிறேன். கை உயர்த்த முடியுமா என்று சொன்னால் கூட உயர்த்தலாம். மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்று சொன்னால் என்றைக்கு வரைக்கும் லவடாய் பேசுவாங்க, இல்லாத காரியமெல்லாம் பேசுவாங்க. ஆண்டவருக்கே தெரியும் என் கஷ்டம், என்ன ஆண்டவருக்கே தெரியும். எங்கள் ஆஃபீஸில் என்னை போட்டு கசக்கிற நிலை ஆண்டவருக்கே தெரியும். அவங்க எப்படி போகாத போனால் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, என் மேலே இவ்வளோ வேலை இருக்கு, ஆண்டவருக்கே தெரியும்.
இதெல்லாம் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனித்திருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லி தண்ணியிலே மூழ்கி இருக்கீங்க? அந்த முதல் உடன்படிக்கையை நான் கவனிக்கிறதில்லை. இங்கு சிம்சோன் விரதத்துவம் நிறைந்த ஒரு மனுஷனாய் இருந்தார். ஆனால் தன் விரதத்துவத்தை காத்து கொள்ள முடியாத மனுஷனாய் எங்கோ போய் படுத்து கிடக்கிறார், எங்கோ தேடிக்கொண்டு போகிறார். நீங்களாக வேதத்தை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். நிற்க வேண்டிய இடத்துல இல்லை. சிம்சோன் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கல. சிம்சோன் முழங்காலில் நிற்க வேண்டிய இடத்தில் முழங்கால் நிற்கல. சிம்சோன் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்யல. இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக கர்த்தருடைய ஜனங்கள் இதை போலவேதான் ஊழியர்களும் கூட பேசுவதற்கும் பாடுவதற்கும் நல்லா இருப்பாங்க. ஆனா சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை பொறுத்துதான் எல்லா காரியங்களையும் செய்வார்கள், எல்லா காரியங்களையும் நடப்பிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சிந்தனைக்காக நான் கொண்டு வருகிறேன். கொஞ்சம் சிந்திக்க தொடங்குங்கள். சிம்சோனை கண் முன் நிறுத்துங்கள். இரண்டாவதாக, ஆவியிலே பலப்பட்டு நிற்க வேண்டிய சிம்சோன் அவரை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளாத அபிஷேகத்தை பெற்றிருந்தார். தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஆண்டவரை குறித்து பேசுவார்கள், சாவுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு தன்மைக்கு கூட தங்களை ஆண்டவருக்காக விட்டுக் கொடுப்பார்கள். ஆனால் சிம்சோனை போல பலசாலிகளாய் காணப்பட்டதல்ல. காரணம், சிம்சோனை மேல் ஆவியானவர் இறங்கும் பொழுது பலத்தின் மேல் பலன் அவன் பெற்றுக்கொண்டே வந்ததை நாம் அறிவோம். நமக்கு வேதத்தில் அவ்வளவு அருமையான வார்த்தைகள் உண்டு. பலத்தின் மேல் பலன் சிம்சோனுக்கு. சிங்கத்தை பார்த்தால் அதை விட பலன். வீட்டுக்குள் போட்டு தாழ்பால்களை பூட்டினால் அந்த சுவரில் இருந்து அதை பிடுங்கி எடுப்பதற்கு அதிகமான பலன். கயிறையில கட்டி வைத்தால் அதற்குரிய பலன். நாடாவோடு சேர்த்து பின்னினால் அதற்குரிய பலன். தரையோடு வைத்து அடித்தால் அதற்குரிய பலன். ஒவ்வொரு காரியத்தையும் மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். எல்லாவற்றிற்கும் தகுந்ததற்கு அதிகமான பலன். எது பலன் உள்ளதோ அந்த பலனை போல பல மடங்கு பலன் பெற்ற ஒரு மனிதனாயிருந்தார். ஆனால் அவர் பெற்றுக்கொண்ட இந்த பலனை, இந்த ஆவிக்குரிய நிலையை தான் வைத்து காப்பாற்றிக் கொள்ள முடியாதபடி அவருடைய மாம்சம் அவரை நேராய் வேறு பாதையில் கொண்டு போனது. அவருடைய மனதிற்கு ஏற்றது போல, அவருடைய இஷ்டத்திற்கு ஏற்றது போல. நான் அதனால்தான் இந்த ஊழியக்காரர்கள் என்று சொன்னாலும், விசுவாசிகள் என்று சொன்னாலும், நான் கேட்கிற, நான் கேட்டுக்கொள்ளுகிற, நான் சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அழைக்கப்பட்ட அழைப்பை மாத்திரம் திரும்பிப்பார். மற்ற மக்களை பார்க்கிற ஏதோ ஒரு விதத்தில் நேர்த்தியாய் கண்டு அழைத்திருக்கிறார். ஒரு இடத்தில் என்ன அவர் செய்ய போகிறாரோ தெரியாது. அழகில் பிரியப்படவில்லை, அந்தஸ்தில் பிரியப்படவில்லை, நம்முடைய திறமையில் பிரியப்படவில்லை. நம்மை பார்க்கிடும் திறமைசாலிகள், நம்மை பார்க்கிற அழகுள்ளவர்கள், நம்மை பார்க்கிடும் அறிவுள்ளவர்கள், நம்மை பார்க்கணும் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற உத்தியோகஸ்தர் ஏராளம் உண்டு. இவர்கள் எல்லாரையும் விட்டு ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அவைகளை உணர்கிறதில்லை. எபேசியர் 1 அதிகாரம் 4 பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னமே. கலாத்தியர் 3 அதிகாரம் 15 பாருங்கள். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பெரித்தெடுத்தார். எதற்காக? எதற்காக? ஏதோ ஒரு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. என்னுடைய ஆத்தும ரட்சிப்பு என்பதை மறந்து விடுங்கள். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை தெரிந்து கொண்டார். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட நான் அவருடைய என்ன விருப்பத்தை நிறைவேற்றும்படி என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். நான் எதை செய்தாலும் அதில் லாபத்தை தேட, எதை செய்தாலும் அதில் ஒரு ஆசையை தேடுகிறேன். நான் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரியத்தை சாக்கு போக்காய் சொல்லுகிறேன். நான் எதை செய்தாலும் இது மாறு, இப்படியே எவ்வளவு காலத்துக்கு? அப்படியெல்லாம் பைபிளில் எழுதலை, அப்படியெல்லாம் சொல்லலை, அப்படி எந்த வசனம் இருக்கு? இப்படி குதர்க்கம் பேச ஆரம்பிப்பதால் நாம் பேசுகிற இந்த குதர்க்கமான வார்த்தைகள் நம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டு நம்மை வெளியே தள்ளுகிறது, வெளியே கொண்டு போகிறது. அது வெளியே கொண்டு போய் சாதாரணமாய் விடுவதில்லை, எங்கோ ஒரு இடத்துல அப்படியே போட்டு தள்ளுகிறது. நான் பெற்று என்னை குறித்து செய்ய வேண்டிய தீர்மானங்கள் தேவ சமூகத்திலே வரையறுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஆனால் நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறுகிறேன். அன்றைக்கு அவர் செய்கிறது அப்படியே நின்று போனது போல மாறுகிறது. எங்கோ இருக்க வேண்டிய கர்த்தருடைய மனுஷன்
தேவ சமூகம் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டிய மனுஷன். அடுத்த நிமிஷம் தேவ ஆவியானவர் எப்பொழுது இறங்குவார், என்னை ஏவ துவங்குவார், நான் செயல்படுவதற்கு பலப்பட வேண்டுமே என்கிற உணர்வு நிறைந்தவனாய் நிற்க வேண்டிய தேவனுடைய மனுஷன். தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் குழந்தைகள் இல்லாத காலத்தில் வாக்குத்தத்தத்தின்படி கையளித்து கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், நசரேயனாக காணப்பட வேண்டும் என்று தேவனாலே விருப்பப்பட்டு பிறப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன். நீங்க வேத வசனங்களை கொஞ்சம் அப்படி நிதானத்திற்கு கொண்டு வாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் ஆழமானவைகளாய் உண்டு. இனிமே ஞானஸ்நானம் பெறாத எத்தனையோ பேர் அந்த காரியங்களை எல்லாம் மறந்திருக்கிறார்கள். ஆவியானவர் நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்துவதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறதில்லை. ஆவியானவர் சொல்லுகிறது இன்னதென்று கேட்பதற்கு விட்டு கொடுக்கிறதில்லை. இவங்க சொல்றது காரியம் அந்த ஐயாவே சொல்லிட்டார். அவரை விட பெரிய ஊழியரா? அவரே தீர்க்க தரிசனமெல்லாம் இருக்கு. அவர் நடக்கிறதையும் சொல்லுவார், நடந்ததையும் சொல்லுவார். இப்படி ஒரு காரியத்திற்குள்ளாக தங்களை அடக்கி ஆட்கொள்ள விட்டதால் வேத வசனங்கள் கிரியை செய்ய மறுக்கிறது. வேத வசனங்கள் கிரியை செய்யாமலே நிற்கிறது. வேத வசனம் கிரியை செய்யப்பட்டு, வேத வசனத்தினாலே மறுபடியும் நான் கட்டப்பட்டு, வேத வசனத்தினாலே நான் எழுந்து நிற்க வேண்டுமானால் என் அழைத்த அழைப்பின் நோக்கத்தையும் என் மேல் இறங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் தேவையையும் நான் புரிந்து கொள்ளுகிறவனாய் மாற வேண்டும். எதற்காக என்னை அபிஷேகித்தீர்? எதற்காக என்னை அபிஷேகித்தீர்? இந்த அபிஷேகம் எனக்கு எதற்கு என்று. இந்த அபிஷேகம் இல்லைன்னு சொல்ற ஆட்களை விட்டுருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பொய்ன்னு சொல்றவங்களை விட்டுருங்க. அது இல்லை. நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய ஆவியால் நிறைந்திருக்கிற ஒரு கர்த்தருடைய மனுஷனே ஆனால் அந்த கர்த்தருடைய மனுஷன் அடுத்து தேவனுடைய தீர்மானம் என்ன, அடுத்து என்னை குறித்த ஆவியானவரின் தீர்மானமா என்ன என்கிற ஒரு ஆழமான சிந்தைக்கு உரியவராய் மாற வேண்டும். சுகம் இருக்கணும், பலன் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், பையன் உயரமா போய் படிக்கணும், வேலை உடனே கிடைக்கணும், நான் நினைக்கிறது போல வீடு வாங்கணும், நான் நினைக்கிறது போல பெரிதா இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மட்டும் நான் செவி சாய்க்க மாட்டேன். ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் ஆராதனை இல்லாமல் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் கர்த்தருடைய பந்து இல்லாமல் இருக்கிறோம்? அதையும் சிந்தனைக்கு கொண்டு வாங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எத்தனை தேவனுடைய தாசர்கள் குடும்பமாய் ஆராதிக்காமல் இருக்கிறோம்? அதையும் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டிய எத்தனை ஊழியர் குடும்பங்கள் குடும்பமாய் தேவ ஆராதனையில் இல்லாமல் இருக்கிறது. பாஸ்டர் ஆராதனைக்கு ஊழியத்தில் ஆராதனை நடத்துகிற பாஸ்டர் மகன் அங்கே இல்லை, பாஸ்டருக்கு உரியவர்கள் அங்கே இல்லை. எத்தனையோ இடங்கள். அப்போ நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எதற்காக என்றால், அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலும் கண்டுபிடிங்க. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எதற்கு? என்னை ஏன் அபிஷேகித்தார் என்று எண்ணுங்கள். என்னை அபிஷேகித்ததனுடைய நோக்கம், அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் தீர்க்கதரிசியிட்ட போக வேண்டாம். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கென்று உனக்கு ஒரு சொப்பனமும் தரிசனமும் வேண்டாம். நான் என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன என்று உட்கார்ந்து கெஞ்சி கேட்க ஆரம்பித்தாலே தமது தயவுள்ள சித்தம் போல நடத்துகிற தெய்வம் வழி நடத்தி கொண்டே போகிறதற்கு நமக்கு போதுமானவர், தூக்கி நிறுத்துவதற்கு நமக்கு போதுமானவர், எல்லா காரியங்களையும் செவ்வையாய் செய்வதற்கு போதுமானவர், எல்லா காரியங்களிலும் நம்மை நடத்தி பாதுகாத்து பலப்படுத்துகிறதற்கு எல்லா காரியங்களுக்கும் போதுமானவர். அவருடைய முகத்தை பார்க்கத்தான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதிக நேரமாய் இந்த காரியங்களோடு நாம் நிற்க முடியாது. கொஞ்சம் யோசியுங்கள். சிம்சோனுடைய அனுபவம் என்ன? சிம்சோன் தான் பெற்றுக்கொண்ட தான் பிறப்பிக்கப்பட்ட விரதத்துவத்தை மறந்து போனார். நீங்கள் பிறப்பிக்கப்பட்ட, நீங்கள் உருவாக்கப்பட்ட, நீங்கள் தண்ணீரிலே மூழ்கி மறுபடியும் பிறந்த விரதத்துவம் என்ன? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஐயா, அந்த விரதத்துவத்தின்படி உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நிலைமை காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏதோ ஒரு காரியமாய் நான் அவருக்கு வர வேண்டும் என்பதற்கு அல்ல, முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க.
நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நான் அந்த அபிஷேகத்திற்கு உரிய மகனாய் நிற்கிறேனா? நான் அந்த அபிஷேகத்திற்கு உரிய பிள்ளையாய் காணப்படுகிறேனா? அந்த அபிஷேகத்திற்கு உரிய ஒரு கர்த்தருடைய தாசனாய் நிற்கிறேனா? ஒரு பரிசுத்தவானின் பகுதியில் என் காலடிகளை நிறுத்தி இருக்கிறேனா? அதை மாத்திரம் சிந்திக்க தொடங்குங்கள். நமக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த மாற்றம் ஆசீர்வாதங்களின் நிறைவுள்ள மாற்றமாய் தெரியும். அந்த மாற்றம் தேவ ஆசீர்வாதத்தை பெறுகிற மாற்றமாய் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள். ஆவியானவர் நடத்த தொடங்குவார். ஆவியானவர் போதிக்க தொடங்குவார். ஆவியானவர் தமது சித்தத்தை செய்ய தொடங்குவார். இன்றைக்கு சிம்சோன் தான் பெற்றுக்கொண்ட, தான் அழைக்கப்பட்ட, தான் ஆவியானவர் விரும்புகிற காரியத்திற்கு விட்டு கொடுக்காமல் மாம்சமும் மனதும் எபேசியரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த முந்தைய காலங்களில் நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனதும் பேசினது போல, செய்தது போல, யோசித்தது போல நடந்தோம் என்று எழுதினார். அதே அனுபவம் இன்றைக்கு மாம்சம் சொல்லுகிற காரியங்கள், இன்றைக்கு மாம்சத்திற்குரிய காரியங்கள், மாம்சத்தினுடைய இச்சைக்குரிய காரியங்கள், பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்குரிய காரியங்கள், எத்தனையோ வருஷங்களுக்கு பின் நடக்க போகிறது, இப்படி இருந்தால்தான் அப்படி இருக்கும் என்கிற தீர்மானமான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் என்மேல் வைத்திருக்கிற தீர்மானத்தை அழித்து விடுவதற்கு இடம் தர வேண்டாம். தனித்த நிலையில் அமர்ந்து சிம்சோனையும் கொஞ்சம் யோசியுங்கள். சிம்சோனோடு கூட சேர்ந்த ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என்னை அழைத்து எனக்குள்ளே ஆவியை அளித்திருக்கிற உம்முடைய தீர்மானம் என்ன? அந்த தீர்மானம் என் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டாம். நான் ஆவிக்குரியவனாய் என்னை மாற்றி அமைக்கட்டும். அப்படி சொல்லுகிற ஒரு சுப வாழ்க்கையோடு கூட அவருடைய நல்ல முகத்தை பார்க்கலாமா? நல்ல பிதாவே, மறுபடியும் உடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல பாக்கியம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு நாங்கள் அபிஷேகம் பெற்ற, பொருத்தனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மகனை நாங்கள் கண்டோம். எத்தனை பெரிய திறமைசாலி, எத்தனை பெரிய தீர்க்கதரிசி. யூத கோத்திரத்து வம்ச அட்டவணையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட சிம்சோன் என்று குறிப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு அவருடைய பெயர் பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் பொருத்தனையின் மகனாக வெளிப்பட்டாலும், பொருத்தனைக்கென்று ஒப்பு கொடுக்கிறவராய் இருந்தாலும், தான் எதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அந்த பொருத்தனையை மறந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டதை உணர்கிறோம். தான் அழைக்கப்பட்டதின் பொறுப்பை உணர்ந்து பொருத்தனையை மீறி நடந்ததால் அந்த மனுஷனுடைய பிந்திய கால வாழ்க்கை எப்படி நடந்தது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய சிந்தைகளில் இவைகளை எல்லாம் நாங்கள் சிந்திக்கிற நல்ல ஆவி எங்களுக்கு தாரும். உட்கார்ந்து பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். மாத்திரமல்ல ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆவியிலே நிறைந்திருந்து ரெட்டிப்பாறு பெலனுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்ட சிம்சோன் தான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திற்கு தன்னுடைய நோக்கத்தையும் சிந்தையையும் விட்டு விடாமல் இருந்ததால் நேரிட்ட ஆபத்து, நேரிட்ட சங்கடங்கள், நேரிட்ட கடைசி அவருடைய வாழ்வின் முடிவை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையில் எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய இருதயத்திற்குள் உம்முடைய வார்த்தைகள் ஆழமாய் பதியட்டும். சிம்சோனை எங்கள் கண்முன் நிறுத்தி நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிற நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய பொருத்தனை, நாங்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது எங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து, எங்கள் விசுவாசத்தை குறித்து, எங்களுடைய ஆராதனை குறித்து, எங்களுடைய பந்தியை குறித்து, எங்களுடைய விசுவாச மார்க்கத்திற்குரிய ஆழமான காரியங்களை குறித்து நாங்கள் தீர்மானித்து நாங்கள் பொருத்தனை செய்தவைகள் ஒன்றுமே நிறைவேற்றப்படாமல் போகாதபடிக்கு அவைகளை கவனமாய் செயல்படுகிற உள்ளம் எங்களுக்கு தாரும். அதோடு கூட எங்கள் தகப்பனே, நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்களை நிரப்பி இருக்கிற ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு அதை செய்திருக்கிறீர் என்கிற அந்த ஆழமான சிந்தையை நாங்கள் உணர்ந்து ஆவியானவருக்கு முற்றிலும் இடம் கொடுக்க, ஆவியானவருக்கு முற்றிலும் எங்களை அர்ப்பணித்து கொடுக்கிற நல்ல கிருபையை எங்களுக்கு தாரும். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்து இந்த காரியங்களை குறித்து இன்னும் ஆழமான காரியங்களை உங்கள் மனதிலே தோன்ற பண்ணி உங்களோடு இடைப்பட்டு உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.